ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே தனுசு ராசிக்கு பார்க்கல, தனுசு லக்னத்துக்கு பார்க்குறோம். நிறைய பேருக்கு உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், உங்களுடைய ராசி தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியலை. ஸோ லக்னம் தான் பிரதானம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே உண்டு. ஆனா நடைமுறையில் நம்ம எல்லாருமே ராசி பலன் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய இன்னொரு சேனல் அபிராமி சேகர் வாய்ப்பு வேணுங்கிறவங்க அதுல நான் தமிழ் மாதத்துக்கான பலன், வார பலன்கள், எல்லா விதமான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட அத்தனை பலன்களும் அதில் போட்டிருக்கேன். இங்க நம்முடைய அஸ்ட்ரோ சேகர்ல இனி வரும் காலங்களில் எல்லாமே லக்ன பலன் தான். ஆக லக்னம் ஏன் பார்க்கறோங்கிறது ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இங்க நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்கறோம். தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க லக்னத்தை பார்வையிடுவார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் குரு பயிற்சியான 4 நாட்கள் கழித்து ராகு பயிற்சி இருக்குங்க. ராகு உங்க லக்னத்துக்கு 4ல இருந்து 3க்கு வர்றார். கேது பகவான் உங்க லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றார். ஆக குரு, சனி, ராகு, கேது, மற்ற கிரகங்கள் அவங்க எங்க இருக்காங்க, இந்த மாதம் எந்த நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, இது அத்தனையும் கணக்கில் எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம். தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்த கடன், துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அந்த நிலைமைகள் மாறி குரு பகவான் உங்களுடைய லக்னத்தை பார்க்கறது, இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவன் தோன்ற துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ண. அது மட்டுமல்ல, குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல இதுவரைக்கும் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் வந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வர்ற. இந்த ராகுவும் குருவுடைய நட்சத்திரத்துல தான் சஞ்சாரம் பண்ற. அப்படி இருந்தாலே நீங்க யாரெல்லாம் நீங்க சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, குறிப்பா நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றீங்க, உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். குறிப்பா மே 18க்கு அப்புறம். அது மட்டும் இல்லை, இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து நீங்க பெரிய லெவல்ல டிஜிட்டல் துறையில இருக்கிறீங்க, மீடியா லைன்ல இருக்கிறீங்க, எனி மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் யோகங்கள் உண்டு. அது இல்லாம லக்னத்துல பிறந்த நீங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் இனி வருங்காலங்களில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே தனுசு லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த காலங்களில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல் ஆகும். நீங்க எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. மற்ற ஏதோ நீங்க செய்தியோ தகவல்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும். நீங்க உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தரா பார்ட் டைம் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயும் படிப்பீங்கிறது தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கும். இது அத்தனையும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுவீங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அப்படி இருக்கிறது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டர் கவனிச்சு பாருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் நோய் ஸ்தானத்தையும் பார்க்கறதுல சளி தொல்லைகள் இருக்காம பார்த்துங்க.
குறிப்பாக முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள் அத்தனையுமே பிரச்சனைக்குரியதாக இந்த மாதம் இருக்கும். ஆக இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல உடல் ஆரோக்கியத்துல கவனமா இல்லை அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்கு, பெரிய லெவல்ல லோன் இருக்கு, இஎம்ஐ இருக்கு அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா விவசாயத்தால் லாபம், நன்மை, மகசூல் இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உண்டு. இதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. திரும்ப சொல்றது காரணம் தான். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல சனியோடு இருக்கார். அப்படி இருந்தாலே தேவையற்ற ஸ்பெக்குலேஷன், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் அத்தனையுமே அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் நன்மை ஏற்படுற மாதிரி தோன்றும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்ல பெரிய லாஸு இதெல்லாம் ஏற்படுதுன்னா, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் அத்தனையுமே நமக்கு இந்த மாதம் சுமாராக இருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்கு, வருமானங்கள் சுமார். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்கிறார். ஆக வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆக வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸை என்ன எதிர்பார்த்தாலும் ஓரளவுக்கு கிடைக்குமானா வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கு. ஆக தனு லக்னத்தில் பிறந்த நீங்கள் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. வீட்டில் ஏதாவது பெட்டனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க வளர்க்கலாம். எல்லாம் இருந்தால் கூட மறுபடியும் உடல் ஆரோக்கிய பாதிப்பு இதில் மறந்துடாதீங்க. இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு வர்றார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பவரை கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக தான் இருக்கு. நீங்கள் உழைப்பீங்க, அடுத்தவங்க ஆதாயம் அடையணுங்கிறதா இருக்கு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இது வரைக்கும் லைஃப்ல எனக்கு திருமணம் நடக்கல, திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ டெஃபரெண்டாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இறை அருளால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்னு தெரியலைங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது சூரியன் சாரத்துல இருக்கிறது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாமே இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு போனவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறது. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த மே 14க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. கேட்ட இடத்துல லோன், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இதுவும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அம்பா தாயாருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், நன்மைகள் அமையும். நன்றி, வணக்கம்.